1988 ஆண்டிலே நான் இந்தியாவுக்கு சென்றிருந்தேன். அது மதுரைக்கு சென்றிருந்தேன். அங்கே இறையியல் கல்லூரியில் அனுமதி வாங்குவதற்காக சென்றிருந்த காலம். அங்கு சென்றுவிட்டு பின்பு சென்னைக்கு வந்தேன். சென்னையிலே ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அங்கு தங்கியிருந்த நாட்களிலே அங்கிருந்து திரும்பவும் நாட்டுக்கு போக வேண்டிய நாட்கள் வருகிறபடியினாலே சரி இந்தியாவுக்கு வந்துவிட்டோம், சரி வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி போகலாம், ஒரு சாரி அப்படி ஏதாவது வாங்கிட்டு போகலாம் என்று சொல்லி ஜவுளி கடைக்கு போனேன். ஜவுளி கடையில் போனால் அந்த ஜவுளி கடைகள் எல்லாம் பெரிய பிரம்மாண்டமான ஜவுளி கடைகள். ஜனக்கூட்டம் திருவிழா போல எல்லா கடைகளிலேயும் ஜனங்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஜவுளி கடையில் இவ்வளவு ஜனமான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியம். சரி நாங்களும் போகலாம், அங்கே தானே துணி வாங்க வேண்டும் என்று சொல்லி சரி அங்கே கடைக்கு போகலாம் என்று உள்ளே சென்று கடைக்குள்ளே சாரிகளை பார்க்கலாம் என்று போன போது அங்கே நிற்கின்றவர்கள் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி எல்லாம் காண்பித்து இது தரவா அது தரவா, எந்த விலையில் பார்க்குறீங்க, என்ன மாதிரி பார்க்குறீங்க, சருகை இல்லையா, இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கே குழப்பம் ஆயிட்டு. சரி பரவாயில்லை எதையாவது பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலே பொருட்களை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது அங்கே ஒரு சிலர் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். வாங்கி கொண்டிருக்கின்ற போது ஏராளமாய் வாங்குகிறார்கள். அவர்களை பார்த்தபோது அந்த வாங்குகிற போது அந்த பொருளை எடுத்து கொடுக்குற அந்த நபர் என்ன செய்தார் என்றால் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு இந்த பொருள் இனாமாக தரப்படுகிறேன்டார். அட இனாமாகவும் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கொஞ்சம் என்ன இந்த ஃப்ளாஸ் மாதிரி கொடுக்குறாங்க, மற்றது இந்த ஃபோக் அண்ட் ஸ்பூன் அது அப்படியானது கொடுக்குறாங்க, டம்ளர் கொடுக்குறாங்க, இப்படி பலவிதமான இந்த கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கிறார்கள். ஆனால் அந்த கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அதிலே எல்லாம் எல்லாவற்றுக்கும் பொருந்தாது. எது நாங்கள் வாங்குகிற பொருள் எதுவோ அந்த பொருளினுடைய தொகைக்கு தக்கதாகத்தான் அந்த கிஃப்ட் இருக்குது. அப்போ நாங்கள் விரும்பி இந்த கிஃப்ட் எனக்கு தாங்கன்னு கேட்டால் அவர்கள் தரமாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் பணம் அதிகமாக செலவழித்து நீங்கள் பொருளை வாங்கினால்தான் அந்த கிஃப்ட். அப்போ எங்களுடைய விலைக்கு தகுந்த மாதிரி சில கிஃப்ட்டுகள் வேறு வேறு இடங்களில் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் விரும்பின கிஃப்ட் எல்லாமே கிடைக்காது. ஸோ இதையும் நான் அங்கே பார்த்தேன். அப்போது என்னுடைய பட்ஜெட்டும் மிகவும் லெஸ். நம்மளோட ஊரில் போய் வாங்கும்போது எப்படி நாங்கள் வாங்குகிறோமோ அதே பிரகாரம் பார்த்தா அந்த மைண்ட் வேலை செய்யும். அப்போது நான் பார்த்தபோது சில பொருட்களை எல்லாம் என்ன ஒரு 100 ரூபாய்க்கு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாமான்னு சொல்லி தான் மைண்ட் வேலை செய்யுது. ஸோ அந்த மாதிரி சில பொருட்களை எல்லாம் வாங்கினாலும் அந்த விலைக்குள்ளே வாங்கி முடித்தால் பார்த்தால் ஒரு 1000க்கு தான் வந்தது. சரி 1000க்கு வாங்கியாச்சு, 1000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. சரி இவ்வளோத்தையும் வாங்கின பிறகு இப்போ எனக்கும் ஒரு கிஃப்ட் வரத்தானே போகுது, எனக்கும் ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தார்கள் தெரியுமா? யாராவது நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க, இந்த விலைக்கு பண்ணால் என்ன கிடைச்சிருப்போன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்? டம்ளர் அதெல்லாம் 1000க்கு மேலே. நான் பண்ணது 1000. கட்டப்பைக்கும் இன்னும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாங்கணும். கட்டப்பை கிடைக்கிறேன்டா. ஃப்ரீ பேக். ஆனால் என்ன பேக்? இந்த மஞ்சள் பை இருக்குது தெரியுமா? மஞ்சள் பை பார்த்துருக்குறீங்க தானே? அநேகமாக எல்லோரும் இந்தியாவில் வந்து மஞ்சள் பை வச்சுருப்பாங்க. எதுக்கு வச்சுருப்பார்கள்? அந்த பையை யூஸ் பண்ணுற அந்த பை வந்து அது வேறொரு பர்பஸுக்காக பயன்படுத்துகிறார். ஆனால் இது ஃப்ரீ கிஃப்டாக அது வருது. ஆனால் அதை எதுக்கு பயன்படுத்துகிறார்கள்? காசு. இப்போ அதில் வந்து என்ன செய்வார்கள்னா இந்த சிலர் வந்து கொஞ்சம் மஞ்சள் என்ன சொல்கிறது மங்களகரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து
காசு போட்டு வைப்பார்கள், காசை கொண்டு போவார்கள், பேங்குக்கு போனாலும் வந்த பேக்கை தான் யூஸ் பண்ணுவார்கள். ஸோ இப்படி அதை பாவிக்கிறார்கள். அப்போது இந்த துணி வாங்கினால் அங்கே பலவிதமான காரியங்கள் இருக்கிறது, கட்டப்பை இருக்கிறது, ட்ராவலிங் பேக் இருக்கிறது, இப்படி நிறைய காரியங்கள் அவர்கள் வச்சிருக்கிறார்கள். அப்போ ரொம்பவும் விலை குறைந்த, இப்போ நான் வேண்டுறது போல் வேண்டினால் அவர்களுக்கு மஞ்சள் பை மாத்திரம்தான், அதான் இந்த வெரி லோவஸ்ட் ஒன், அதுக்கு கீழே இல்லை. ஸோ அந்த விலைக்குள்ளே வந்தால் எல்லாருக்கும் அந்த மஞ்சள் பை தான். அப்போது இந்த மஞ்சள் பை தனிய கடையில் வாங்கலாம், மஞ்சள் பை ஊரில் கடையிலே வாங்கலாம். அதுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 4-5 ரூபா வரும்னு நினைக்கலாம். ஆனால் அந்த கடையில் வெளியிலே வாங்குகிற அந்த 4-5 ரூபாய்க்குரிய அந்த மஞ்சள் பை இப்போது இந்த ஜவுளி கடைக்குள்ளே வந்து, அந்த ஜவுளி கடையில் வந்து 1000 ரூபாய்க்கு பொருளை வாங்கினால் அந்த மஞ்சள் பையுக்குள்ளே இந்த நாங்கள் வேண்டின புடவை எல்லாம், பொருட்கள் எல்லாம் அந்த மஞ்சள் பையுக்குள்ளே போகிற அளவுக்கு அதை போட்டு கொடுத்து விடுகிறார்கள். இப்போ வேண்டுற எனக்கு என்ன கிடைக்கும்? வேண்டும்போது ஏதோ ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க தானே, அது எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக எனக்கு ஒரு பேக் கிடைச்சின்ற சந்தோஷம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஸோ இந்த விதமாக என்னுடைய ஒரு அனுபவத்தை உள்ளடக்கினதாக நான் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு போகலாம். அப்போது மிகவும் விலை குறைந்த பணத்துக்கு பொருள் வாங்கினால் அந்த மஞ்சள் பை இலவசமாக கொடுக்கிற அந்த டெக்னிக் அல்லது அந்த விதமான காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது, இந்த மஞ்சள் பை பலவிதமான தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள், பாவிக்கிறவர்களுடைய மனதை பொறுத்தது அது. ஆனால் இன்றைக்கு இந்த மஞ்சள் பையை துணி வாங்குகிற பொழுது அந்த பொருளுக்கு ஒரு இனாமாக கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் பை, அந்த மஞ்சள் பையினுடைய பெறுமதி என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், வெளியில் வாங்கினா 5, இப்போ இந்த கடையில் நான் வாங்கினது 1000க்கு பொருள். இப்போது அந்த துணிக்கு விலை 1000, பையுக்கு விலை 1000. இல்லை, பையிட விலை வெளியில் வாங்கினா 5, அதை வச்சுக்கொள்ளுங்க, 5 வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் அதை கடையில் நான் போய் துணி வாங்கும்போது எனக்கு கொடுக்கப்படுகிறது அந்த மஞ்சள் பை. இப்போ அந்த மஞ்சள் பையின்ற பெறுமதி என்ன? 5 ரூபாயா 1000 ரூபாயா? சரி, அப்போ இந்த மஞ்சள் பையனுடைய மதிப்பு உண்மையிலேயே 1000 ரூபாய் கிடையாது. அப்போ எதுக்கு மதிப்பு? அந்த 5 ரூபா பை கடையிலே இருந்து வரும்போது அதுக்குள்ளே போன 1000 ரூபாய்க்குள்ள பொருள் இருக்குது தானே, அதனால தான் எதுக்கு மதிப்பு வருது? அந்த மஞ்சள் பைக்கு மதிப்பு வருது. சரியா? அப்போது இந்த மஞ்சள் பையனுடைய மதிப்பு 1000 ரூபாய் கிடையாது, அதற்குள்ளே இருக்கிற அந்த பொருளுடைய பெறுமதி தான் அந்த பையுக்கும் கிடைக்கிறது. ஆகவே இதில் எது முக்கியம்? துணியா மஞ்சள் பையா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த துணியா மஞ்சள் பையா எது முக்கியம்? துணிதானே முக்கியம். சரி, இப்போ நாங்கள் வேத வசனத்துக்கு போகலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33. Matthew chapter 6 verse 33. இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம், அதாவது உலக பொருள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதென்பது நாம் பாவத்திலே இருந்து இயேசு தருகிற ரட்சிப்பையும், ரட்சிக்கப்பட்ட பின் இயேசு கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவையும் நாடி தேடுகின்ற ஒரு செயல்பாடு. அதாவது இந்த வேதவசனம் சொல்லுகிற காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்போ இதுதான் நாங்கள் தேட வேண்டியது. அப்போ இலவசமாய் வாடுறது என்ன? ஒரு பேக் இலவசம் பெறுகிறது போல இப்போ எங்களுக்கு அவையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவையெல்லாம். அப்போ இப்போ நாங்கள் தேடுகிற இவையெல்லாம் என்ன? இப்போ நாங்கள் ஏதோ தேடுகிறோம் தானே.
உலக பொருளை நாங்கள் தேடிக்கொண்டு தானே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் மனித இயல்பு, அதில் தவறு கிடையாது. ஆனால் அதை நாங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவைகளெல்லாம் உங்களுக்கு தரப்படும். அதாவது பெறுமதி உள்ளதை நீங்கள் தேடினால் இந்த பெறுமதி இல்லாதது பெறுமதியாக மாறுகிற ஒரு நிலையை ஆண்டவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஆகவே துணி வாங்கினால் மஞ்சள் பை இலவசமாய் கூட கொடுக்கப்படுவது போல நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால், நாங்கள் அதை வாங்குவோமாக இருந்தால், நமக்கு தேவையான உலக ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இலவசமாக தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை பொருள்படும்படியாய் சொல்வதற்காகத்தான் அந்த காரியத்தை உங்கள் முன்பாக வைத்தேன். ஆகவே உலக ஆசீர்வாதமான அந்த மஞ்சள் பையை மட்டும் வாங்குவதற்காக நாம் 1000 ரூபாய் செலவழித்து நாங்கள் சபைக்கு வரவோ இயேசுவை தேடவோ அவசியம் இல்லை. புரியுது அது என்ன நான் சொல்லுகிறேன்? அதாவது உலக ஆசீர்வாதமான மஞ்சள் பை அது ஒரு சாதாரண விஷயம். அதை வாங்குவதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக 1000 ரூபாய் செலவழித்து சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன பொருள் நீங்கள் விளங்கிக் கொள்கிறீங்க? நான் சொன்ன விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ளும், அதை தெளிவாக புரிஞ்சால் தான் செய்திக்குள்ளே போகலாம். எத்தனை பேருக்கு என்ன விதமாக புரிஞ்சிருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமானவை. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விரும்புகிற காரியம் என்னவென்றால், எங்களுக்கு உலகத்தின் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இதை தரும், அதை தரும், அப்படி தரும், இப்படி தரும்ன்ட்டு நான் கேட்குறவர்களாக தான் நாங்கள் வருகிறோம். கேட்கக்கூடாதுன்று நான் சொல்லவில்லை, கேட்கலாம். ஆனால் நாங்கள் எதன் அடிப்படையிலே நாங்கள் கர்த்தரிடத்திலே வருகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அப்போது இந்த மஞ்சள் பை ஒரு சாதாரண 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அந்த பை ஒரு மளிகை கடையிலே கிடைக்கக்கூடிய அந்த பையைத்தான் இப்பொழுது நாங்கள் புடவை கடையிலே இருந்து நாங்கள் வாங்குகிற பொழுது அதனுடைய பெறுமதி என்பது அதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளினுடைய பெறுமதியாக இப்போ அதுவும் சேர்ந்து வருகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவரை தேடுகிற போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருளை இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தேடுவீர்களாக இருந்தால், இப்போ என்ன நடக்கும்? இந்த மஞ்சள் பையிலும் பார்க்க அதுக்கு பெறுமதியான ஒரு ஃப்ளாஸ்க் கிடைக்கும், அல்லது ஒரு வேறு ஏதாவது பொருள், ஒரு ட்ராவலிங் பேக் கிடைக்கும், அல்லது வேறொரு சூட்கேஸ் கிடைக்கலாம், எது வேண்டாலும் கிடைக்கலாம். அது எங்களுடைய தேடுதலின் அடிப்படையிலே நாங்கள் எவ்வளவுக்கு தேடுகிறோம் என்றதன் அடிப்படையில் தான் இந்த கிஃப்ட் பெருகி கொண்டு போகிறது, கிஃப்டை நாங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் வாங்குகிற பொருளினுடைய பெறுமதி இலும் பார்க்க அதுக்கு பெறுமதி குறைவு, ஆனால் அதற்குரிய பெறுமதி எதனாலே வருகிறது என்றால், நாங்கள் வாங்கிய பொருளினாலே அதனுடைய பெறுமதியும் கூடுகிறது. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடும் போது எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அது எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாய் தேவன் செய்கிறார். ஆனால் நாங்கள் எப்படி இயங்குகிறோம், நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறோம்? உங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? இந்த விதமான ஆண்டவர் காட்டுகிற இந்த வழியிலே எங்களோட ஃபோக்கஸ் இருக்கா? அல்லாவிட்டால் எப்படி இருக்குது? இப்போ பேக்குக்குள்ளே இருக்கிற பொருள் தான் இந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய நீதி, இதெல்லாம் அது. இப்போ நாங்கள் எதை தேடுகிறோம்? வெளியில் உள்ள பேக்கா அல்லது தேவனுடைய ராஜ்யம் நீதியா? எது எங்களுக்கு எது கவர்ச்சி உள்ளதாக இருக்குது? வெளியில் இருக்க பேக். அப்போ வெளியில் உள்ள பேக் நல்ல டிசைனாக போட்டு எங்களுக்கு கவர்ச்சி எங்கே வருது? அங்காம் வருது. அப்போ உலகத்தின் காரியங்கள் கவர்ச்சியாக இருக்கிறது, அதைத்தான் எங்களுக்கு தேடக்கூடியதாக இருக்கிறது, அதிலே தான் எங்களுடைய நாட்டம் போகிறது. அதனாலே நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இதை நாங்கள் விட்டு விடுகளாக மாறுகிறோம். ஆனால் வேதத்தின் படி நாங்கள் பார்க்குற போது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் பணக்காரன் ஆவதற்கு ரட்சிக்கப்பட வேணுமா? ஒரு இதாக கேட்குறேன் நான். ஒரு ஆள் ரட்சிக்கப்படுவதற்கு பணக்காரன் ஆகணுமா? ரட்சிக்கப்படாத நிறைய பேர் பணக்காரராக தானே இருக்கிறாங்க.
சரி, அப்போது இந்த உலகத்துக்காக உலக நன்மைகளுக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இல்லாமல், அப்படி வைக்கிறவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாங்கள் தான் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுது. அதாவது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களா? அந்த 1 Corinthians chapter 15 verse 19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அப்போ இம்மைக்காக, இந்த உலகத்தின் காரியத்துக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எங்களைப் போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேறு ஒருவரும் இருக்க முடியாது. நாங்கள் பரிதபிக்கப்படுகிறவர்களாய் மாறுவோம். அப்போ இம்மைக்காக, இந்த கொஞ்ச காலம் வாழுகிற இந்த வாழ்க்கைக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அதிகமாக அதிலே தான் நாங்கள் போராடுகிறோம். அதிலே தான் எங்களுடைய நேரங்களை கவனங்களை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது வேதத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நாட்களிலே ஆண்டவர் செய்ய வேண்டியதை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதை விசுவாசித்து நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறவர்களாக இருக்கிறோம்? இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? இப்போ பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். நீங்கள் அதுவும் பனியை போட்டு அதில் மன்னாவை போட்டு நீங்கள் அதை எடுத்து நீங்கள் புசிக்கலாம். இன்றைக்கு தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு திரும்பவும் தரப்படும். அப்போ இதான் ஆண்டவர் சொன்னது. அந்த மக்கள் என்ன செய்தாங்க? நாளைக்கு நாளண்டைக்கு எல்லாம் சேர்த்தாங்க. கடைசி அடுத்த நாள் என்ன நடந்தது? பலதா போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், இதுதான் இந்த வாழ்க்கையின் முறை என்றதை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுடைய ஃபோக்கஸ் வேறையாக மாறிவிட்டது. அவர்கள் எடுத்தது போல அதே விதமான ஒரு செயல்பாடு தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நாங்கள் தேடுவது என்பது நாங்கள் ஆண்டவரோடு வாழுகிற அந்த வாழ்க்கைக்காக அல்லாமல் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை, இந்த உலக நன்மைகளுக்காக மாத்திரம் இயேசுவை நாங்கள் தேடிக்கொண்டிருப்போமா இருந்தால் எங்களை போன்ற ஒரு பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமாய் இருக்க முடியாது. அவை இன்று மதிப்பில்லாத மஞ்சள் பை போன்ற உலக ஆசீர்வாதத்தை தேடிய இந்த அநேக ஜனங்கள் கர்த்தரை தேடி சபைகளுக்கு போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தபடி அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனடியாகவே அந்த இடத்தை விட்டும் அவர்கள் போய்விடுவார்கள். இந்த மதிப்பில்லாத மஞ்சள் பை போன்ற உலக ஆசீர்வாதத்தை தேடி மக்கள் சொல்லுகிறதுனாலே இது ஒரு மஞ்சள் பை கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. இன்று அநேக செழிப்புள்ள உபதேசத்தை போதிக்கிற போதகர் மாதிரி இருக்கிறார்கள், ஊழியக்காரர் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் என்னத்தை போதிக்கிறார்கள்? என்ன செழிப்பை பற்றி போதிக்கிறார்கள்? வேத வசனத்தின் செழிப்பை பற்றி சொல்லுகிறார்களா? கர்த்தருடைய காரியத்தை குறித்து சொல்லுகிறார்களா? எது செழிப்பென்று சொல்லுகிறார்கள்? உலக ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசுகிறார்கள். அப்போ அந்த செழிப்பை குறித்து தான் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட பிரசங்கம் கேட்டால் எப்படி இருக்குது? கேட்குறாங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயாண்டு மெதுவாக சொல்கிற அல்லேலூயா அது கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஹை டோனில் போகும். அப்போ அது அவர்களுக்கு சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட உபதேசத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை. அப்போ இன்றைக்கு மக்கள் விரும்புகிறபடியான போதனைகள் செய்கிற அப்படியானவர்களை விரும்புகிற மக்கள் இருக்கிறபடியினால் இன்றைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்களை, வேதத்திலே சொல்லப்படாத முறைகளிலே உபதேசங்களை கொண்டு வந்து மக்களை கவர்ந்தெழுக்கிற காரியங்களை இன்று அநேக ஊழியர்கள் உபதேசமாய் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த செழிப்பு கிடையாது. இன்று இந்த கடைகளிலே விளம்பரம் போடுகிற போது எதற்கு விளம்பரம் போடுகிறார்கள்? பொருளுக்கு, பையுக்கு இல்லை. அவர்கள் சொல்கிறது என்ன? இது அழகான சாரி, இது இப்படியான த்ரெட் எல்லாம் போடப்பட்டது, இன்ன விதமாக டிசைன் பண்ணி இருக்கிறது, இது இப்படி என்று சொல்லி அதனுடைய தரத்தை பற்றி எல்லாம் போட்டு இதனுடைய விலை அதையும் போட்டுக்கொள்வார்கள். இது கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரமாய் அதை போடுவார்கள். அதை உடுத்து நிற்கிறதுக்கு ஒரு பெண்ணையும் போட்டு அது அதனுடைய சாரியை போட்டு காட்டினோடனே பெண்களுக்கு உடனே என்ன வருது? பார்த்தோன்னே வாங்கணும்.
அந்த சாரி இந்த படத்தில். சரி, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பொம்மைக்கு அதை போட்டு அப்படி உடுத்து வச்சுருந்தா நீங்கள் பார்த்த உடனே என்ன செய்வீங்க? அங்கே கேட்பீர்கள், இந்த சாரி இருக்கா? அங்கே உள்ளுக்கு இருக்காது, எங்கே அது முடிஞ்சது. ஆனால் இப்போ அங்கே போட்டு தான் இருக்குது வெளியில். இப்போ உள்ளுக்கு அடுக்கலை இல்லை என்றால் இப்போ நாங்கள் அடுத்த கேள்வி என்னதுக்கு போவோம்? அதை கலட்டி தாரீங்களோ? அப்போ அந்த நிலைக்கு ஏன், அந்த முடிவுக்கு ஏன் நாங்கள் போகிறோம்? அந்த பொம்மையில் இருக்கிற பொருளையே உருவித்தான்னு கேட்குற அளவுக்கு என்னோட மனநிலை மாறுதுன்னு சொன்னால், எனக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது, ஆனபடியால் உள்ளுக்கு ஸ்டொக் இல்லாட்டி இதையாவது கலட்டி தா என்று கேட்குற அந்த மனநிலைக்கு நாங்கள் மாறுகிறோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நிலையாக எங்களுக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகள் அதுதான் என்னுடைய வாழ்க்கையாய் மாறுகிற ஒரு நிலைமையிலே இருப்பதாக இருந்தால், அதிலே எங்களை நாங்கள் இழந்து விடுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். துணிக்கு விளம்பரம் போடுகிறார்களே தவிர மஞ்சள் பையுக்கு அல்ல. இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தான் அதாவது என்ன சொல்கிறது, அதாவது இந்த காசு அல்லது பணம் இவை தேடுவதற்கு நாங்கள் ஆண்டவர் அண்டையிலே வருவது என்று சொல்வது அது ஒரு தவறான முடிவு. இன்றைக்கு அப்படியான காரியங்களை கேட்டு ஆண்டவர் அப்படியானது ஒன்றை தராமல் விடும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்னா சோர்ந்து போகிறவர்களாய் மாறுகிறோம். அது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற மனநிலைக்குள்ளே நாங்கள் போகிறோம். இன்று இந்த உலக ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம், சபைக்கு போவோம் என்று சொல்லுகிற மக்கள், இல்லை என்றால் வேறு எங்கு கிடைக்கிறதோ அங்கு சென்று விடுகிற ஒரு மனப்பாங்கு இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு இலங்கையில் உள்ள சில அனுபவங்கள் இருக்கிறது. இப்போது இலங்கையில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மக்களுக்கு தேவைகள் வருகிறது, அதாவது உணவு தேவை வருது, உடை தேவைப்படுகிறது. இப்படியான காரியங்கள் எல்லாம் வரும்போது இந்த சபைகள் என்ன செய்கிறது? இப்போ நாங்களும் அங்கே செய்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம்? அந்த மக்களுக்கு தேவையான உணவு பொருள்ண்டால் ஒரு ட்ரை ரேஷன்ஸை போட்டு கொடுக்குறோம். உடைகள் என்றால் நாங்கள் இங்கேருந்து கப்பலில் அனுப்புகிறோம், அதை அங்கே போய் சேர்ந்து அதை பகுத்து கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாரும் செய்கிறார்கள். இப்போது இந்த மக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது? நம்மளோட சபை மட்டும் இல்லை, நிறைய சர்ச்சஸ் இருக்குது, நிறைய சர்ச்சஸ் செய்கிறார்கள். இந்த மக்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது? இன்றைக்கு அருள்ராஜான்ற சர்ச் இல்லையா, என்ன கொடுக்குறாங்க? இன்றைக்கு பிரியாணி கொடுக்குறாங்களாம். அப்போ இன்றைக்கு எல்லோரும் எங்கே போகிறது? அருள்ராஜான்ற சர்ச்சுக்கு. இப்போ நாளைக்கு என்ன, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சூமேரட சர்ச் இல்லையா, அங்கே உடுப்பு கொடுக்குறாங்களா. அப்போ இந்த சேனவெல்லாம் அங்கே போகிறது, உடுப்பு போகிறது. அப்போ இப்போ யார் போகிறது? இதே கிறிஸ்தவர்களா? அப்போ அவருடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னால், கர்த்தர் அல்ல, தேவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் அல்ல, தேவனுடைய நீதி அல்ல, எங்கு என்ன கொடுப்பார்கள் என்பது தான். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தால் எங்களைப் போல பரிதவிக்கப்படக்கூடியவர்கள் வேறு யாருமே கிடையாது. எப்படி நாங்கள் ஆண்டவருக்காய் வாழ்வது என்பது ஒரு முக்கியமான பகுதி. நாங்கள் பிரயாசப்பட்டு தேட வேண்டியதையெல்லாம் இயேசுவோடு வாழ்வதும், இயேசுவோடு உறவாடுவதும், அவருக்குள்ளே எங்களுடைய ஜீவியம் இருப்பதும் தான் நாங்கள் தேட வேண்டிய காரியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து முற்றிலும் புதிதான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை பிரதிபடுத்துகிற, பிரபல்யப்படுத்துகிற, கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் முக்கியம். அப்போ எங்களுடைய வாழ்க்கை என்பது மற்றவர்கள் வாசிக்கப்படும் புஸ்தகமாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவனுடைய மாற்றத்தை மற்றவர்கள் எங்களிலே காண வேண்டும். நாங்கள் வாசிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும், மற்றவன் எங்களிலே கிறிஸ்துவை காண வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் மஞ்சள் பை போல தான் நாங்கள் இருக்கிறோம். எனக்கு மஞ்சள் பை கிடைச்சது, எனக்கு மஞ்சள் பை கிடைச்சது, அது அல்ல. உள்ளுக்குள்ளே விலை உயர்ந்த ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதம். அதைத்தான் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டியது அவசியம்.
ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதும் எப்படி அவர் பணியை இந்த உலகத்திலே செய்வது என்று சொல்லி அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். ஆகவே நாமும் அந்த வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறபடியான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆகவே இன்றைக்கு எங்களிடத்தில் கொஞ்சம் பணம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் பணத்தை வைத்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் செல்வாக்காக அப்படி பொஷாக இருக்கிறோம்னு சொன்னால், இப்போ எங்களை தேடி, இப்போ இங்கெல்லாம் அப்படி கிடையாது, இப்போ நம்ம தேசத்தில் அப்படி நாங்கள் இருந்தோம்னு சொன்னால், இப்போ எங்களை தேடி அடிக்கடி ஆட்கள் வருவார்கள். என்னத்துக்கு? உதவிக்கு வருவார்கள். இவர்கிட்ட போனால் இவர்கிட்ட கொஞ்சம் வேண்டுவோம், பிறகு அங்கால போனால் அவர்கிட்ட கொஞ்சம் வாங்குவோம். இது ஒரு குரூப் இருக்குது, சரியா? இப்போ நாளைக்கு இன்றைக்கு நீங்கள் கொடுத்துட்டு இன்னொரு மாதத்துக்கு பிறகு அவர் திரும்பவும் வந்தாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்த முறையும் இதே மாதிரி வந்து கேட்க வரும்போது நீங்கள் இந்த மனநிலையில் இருப்பீங்க. அன்றைக்கு கொடுக்குறவர்களாக இருப்பீங்களா? சொல்லுங்களேன். இல்லை, ஏன் இல்லை? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டால், அன்றைக்கு வந்து தந்தாச்சு, இப்போ இன்றைக்கு நான் தந்தா நீ நடுவிலும் வாங்கி கொண்டான்னு இருக்க போகிற என்று சொல்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நாங்கள் இல்லை என்று சொல்ல போகிற ஒரு மனநிலைக்கு போகிறோம். இப்போ இது சரியா பிள்ளையாண்டு கேட்டால் வேதத்தின்படி நாங்கள் என்ன சொல்லுவோம்? எது பிள்ளை? வேதம் பிள்ளையா நாங்கள் செய்கிறது பிள்ளையா? சரி சரி, அந்த பகுதியை விட்டுருவோம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வருவோம் என்று கேட்டால், நாங்கள் செய்ய மறக்கிறோம். ஆனால் வேதம் என்று சொல்லுது, ஒருவன் தேவை என்று கேட்டால் உன்னிடத்தில் இருந்தால் நீ கொடுக்கவில்லை என்றால், உன்னிடம் இருந்து நீ அதை செய்யவில்லை என்றால் நாங்கள் தப்பு பண்ணுறவர்களாக இருக்கிறோம், பாவம் செய்கிறவர்களாக மாறுவோம் வேதம் சொல்லுது. இப்போ நான் அந்த பக்கத்துக்குள்ளே நான் வரவில்லை. ஆகவே இன்று நம்முடைய கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுவது இந்த மஞ்சள் பை போன்ற ஒரு கிறிஸ்தவமாய் இருக்கக்கூடாது. அதை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றால் கர்த்தர் வேதனைப்படுகிறவராய் இருக்கிறார். காசுக்காக ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. உறவுக்காக ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவருடைய உறவு தேவை என்பதை எங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகவே வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் அவர்தான் வெளியேறப்பட்ட பெரிய பொக்கிஷம். ஆகவே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறபடியினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகிற நம்முடைய சந்ததிகள் அந்த ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் அவரை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இப்போ நம்மிடத்திலே நம்ம ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் எங்கே கொண்டு வந்து வளர்க்கணும்? ஆலயத்துக்கு. அது ஆற்ற கடமை, பெற்றோரோட கடமை. ஆனால் இப்போ எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? நாங்கள் எப்படி சொல்லுவோம்? அது அவருடைய ஆப்ஷன், ஆற்ற பிள்ளைகளுடைய ஆப்ஷன். இப்போ நாங்கள் செய்கிற சரியா? அப்படியா சொல்லியிருக்கு வேதம்? வேதம் என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்களேன். நான் உங்களை சங்கடமான கேள்விகளை கேட்டு கஷ்டப்படுத்துகிறோம் போல இருக்குது. அப்போது அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரைக்கும் என்னவா மாறும்? நீங்கள் பிள்ளைகளை கொண்டு வர இல்லை, கர்த்தருக்குள்ளே வளர்க்க இல்லை, அந்த போதனைகளை சொல்லிக் கொடுக்க இல்லை, ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்க இல்லை, வேதம் வாசிக்க சொல்லிக் கொடுக்க இல்லை, கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கன்னு சொல்லிக் கொடுக்க இல்லை, கூட்டி கொண்டு வர இல்லை. இது எல்லாத்தையும் நாங்கள் விட்டு மெயினாக என்ன செய்கிறோம்? டியூஷனுக்கு போடா தம்பி, புத்தகத்தை எடுத்து படிக்கிறா தம்பி, அதுக்கு இன்னும் எல்லாத்தையும் நாங்கள் கேட்க பழைய எங்களுக்கு பிள்ளைகளை சண்டை ஸ்கூலில் விட்டோமா, படித்தோமா, என்ன படிச்சிங்க கேட்குற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோமா? இல்லை. கடைசியாக நாளைக்கு பிள்ளைகள் என்ன சொல்லுது? உனக்கு வேணும்டா நீ சர்ச்சுக்கு போ, ஏன் என்ன கூப்பிடுற? பிள்ளைகள் சொல்ல ஆரம்பிக்குது. அந்த நேரம் எங்களுக்கு வயசு என்ன, அவங்களோட வயசு என்ன? சொல்லுங்களேன். இப்போ இங்கே டீனேஜ் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகள் அப்படி சொல்லுவாங்களாண்டா இப்போ அண்டன்ட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். நான் சொல்கிற கேள்வி, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? புரியுது. ஆனால் பெற்றார் என்னவாக இருக்கிறார்கள்? நாங்கள் மாற வேண்டியிருக்கு. நான் உள்ள சத்தியத்தை தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து என்ன கோவிக்காதீங்க, பைபிளில் உள்ளதை தான் நான் சொல்கிறேன். ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் சில காரியங்களை பிள்ளைகளுக்கு போதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளப் போவதில்லை. பிள்ளைகளை நீங்கள் ஆழத்திலே கொண்டு வந்து வளர்க்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் சர்ச்சுக்கே போகாதுகள்.
அப்போ அவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலைமைக்கு அவர்கள் போவார்கள். அப்போது இன்றைக்கு பிள்ளைகளை எங்கே அனுப்புகிறோம் நாங்கள் தெரியுமா? ஒரு அளவு வயசு வந்த உடனே நாங்கள் அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறோம், எங்கே அனுப்புகிறோம்? உடனே டேய் போடா வேலைக்கு போடா, வேலைக்கு போடா, அது பரவாயில்லை, அது 10 ரூபா தான் தானே, நீ போடா வேலைக்கு. உச்சாமல் கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோம், சொல்கிறோம், செய்கிறோம். ஆனால் சேர்ச்சுக்கு அப்பயாவது வாடான்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? இல்லை. கடைசியில் என்ன செய்கிறோம்? அது வளர்ந்து வந்த பிறகு வர பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் முகம் கொடுக்குறாய் மாறுவோம். அவை ஆரம்பமே கர்த்தரை விதைக்கிறவர்களாய் நாங்கள் வர வேண்டும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அவை அவர்தான் முக்கியம், அவரைத்தான் நாங்கள் தேட வேண்டும். கர்த்தர் அவர்களை பார்த்துக்கொள்வார்னு சொல்லி கர்த்தருடைய கருத்திலே நாங்கள் அவர்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இந்த அனைவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு கேட்டால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு புலம்பல் இருக்குது. என்ன புலம்பல் இருக்குது? எல்லார்ட்டையும் என்னதுக்கு புலம்புகிறோம்? நாங்கள் புலம்புறோமா இல்லையா? என்னதுக்கு புலம்புறோம்? எனக்கு நான் நினைக்கிறது எனக்கு கிடைக்கல, எனக்கு அது இல்லை, அவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்கல. அப்போ இப்போ எங்களுடைய புலம்பல் எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டால், ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்போ எனக்கு அது இல்லை இது இல்லை என்ற ஒரு புலம்பல் தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சில காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த புலம்புகிற ஒரு வாழ்க்கையிலே இருந்த ஒரு மனிதனையும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். ஒரு காரியத்தை நாங்கள் தியானித்தோம், மஞ்சள் பை. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மஞ்சள் பையா இருக்கா இல்லையா? அவன் இன்றைக்கு அநேகமான கிறிஸ்தவ வாழ்க்கை மஞ்சப்பையாக இருக்குது. மஞ்சப்பையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே அடுத்த பக்கம் வருகிறது புலம்பல்கள், பலவிதமான ஆதங்கங்கள். இப்போ அதே மாதிரியான ஒரு ஆதங்கத்தோடு இருந்த ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இப்போ இது யாருக்கு வருது என்று கேட்டால், அங்கே கிதியோனுக்கு அங்கே தேவதூதன் தரிசனமாகிற ஒரு நிலைமை. அப்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் மிகுந்த வேதனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நாட்களிலே. அப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களுக்கு சாப்பாட்டிலே சாப்பிட வேண்டும், சாப்பாட்டுக்காக உழைக்க வேண்டும், சாப்பாடை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நெருக்கம். அவர்கள் விதைப்பார்கள், எல்லாவற்றையும் மறுபடை செய்வார்கள், அதை பதப்படுத்தி அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தங்களுடைய வாழ்க்கைக்காய் கொண்டு வருகிற போது உடனே வந்துடுவாங்க மீதியானியார். வந்து அடித்து பறித்து இவைகளெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. அவர்களுக்கு அந்த பிரயோசனம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மாறுகிறார்கள். இப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற போது இப்போ தேவதூதன் வந்து அந்த கிதியோனிடத்திலே வந்து நிற்கிறார். அங்கே கிதியோனிடத்திலே வந்து கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? அவனுக்கு தரிசனமாகி இப்போ என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். சரி, இந்த கேள்வி இப்படி சொன்ன உடனே இப்போ இவருக்கு என்ன வருது? கிதியோனுக்கு என்ன வருது? கோபம் பெறுது. ஏன் கோபம் பெறுந்தது? நீ பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட கிதியோன் கோபத்தோடு சொன்னார், எங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது? ஏன் எங்களுக்கு மற்றவர்களால் தாக்கம் உண்டாகுது? ஏன் நாங்கள் கஷ்டத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது என்ற அந்த எரிச்சல், அந்த விதமான ஒரு கோபம் அவருக்குள்ளே வருகிறது. அப்போ ஆண்டவர் எங்களை எகிப்து நாட்டிலேருந்து கொண்டு வரவில்லையா? இப்போ சொல்கிறாருண்டா, இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது? அவங்களுடைய பெற்றார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் சந்ததியாக நீங்கள் இவர்களுக்கெல்லாம் போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததை இவர்கள் சொல்லியிருக்கார். ஆண்டவர் என்னென்ன காரியங்களை எகிப்திலே இருந்து கானானை நோக்கி வந்த பயணத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், ஆண்டவர் செய்த அதிசயம் என்ன, அற்புதம் என்ன என்று சொல்லுகிற எல்லா காரியத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்ததினாலே இப்போ அந்த இடத்திலே அவருக்கு எழும்புகிற கேள்வி என்னவென்று சொன்னால், அவர்கள் இப்படியான ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களே, அந்த ஆசீர்வாதங்கள் எங்கே, அப்படிப்பட்ட செயல்கள் எங்கே, இப்போ அந்த ஆண்டவர் எங்கே என்று கேட்கிற கேள்வி அவனுக்குள்ளே உருவாகிறது. இப்பொழுது என் ஆண்டவர் ஏன் எங்களை இப்படி கைவிட்டு விட்டார், ஏன் எங்களை மீதியானுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டாரே என்று சொல்லி இந்த கேள்விகள் எல்லாம் அவனுக்குள்ளே வருகிறது.
ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கேள்விகள், கிதியோனுக்கு எழும்பின கேள்வி போல எங்களோட வாழ்க்கையிலும் பல கேள்விகள் இருக்கலாம். கர்த்தர் என்னோடு இருந்தால் இவை ஏன் எங்களுக்கு நேரிடுகிறது? இந்த கேள்விக்கு கர்த்தருடைய தூதன் அங்கே கிதியோனுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? அந்த பதிலையும் நாங்கள் பார்க்கலாம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 14, நியாயாதிபதிகள் 6:14 நீங்கள் பாருங்கள். அதற்கு கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? என்ன கேள்வி கேட்டான்? ஏன் எங்களை இப்படியான இந்த துன்புறுத்தல்களுக்கு, இப்படியான இதுகளுக்கெல்லாம் நீர் எங்களை இந்த இடம் கொடுத்தீர் என்றதான் இப்போ கேள்வி. நீர் எங்களை வழி நடத்தினதெல்லாம் உண்மையாக இருந்தால் இப்போ நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஏன் எங்களுக்கு இந்த விதமான காரியங்களை கொண்டு வந்து தந்திருக்கிறீர்? ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது? இதுதான் அந்த அங்கலாய்ப்பு. இதே மாதிரி கேள்வி நாங்களும் கேட்டுக்கொண்டான் இருக்கிறோம் இன்றைக்கும். அவள் இப்படி கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர்கிட்ட பதில் என்னவா இருக்குது? இந்த கேள்விக்கான பதில் என்ன? நீங்கள் எது சரியான பதில் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஆண்டவர் சொன்ன இந்த பதிலா, இல்லை நாங்கள் ஏதாவது பதில் வச்சிருக்கிறோமா இப்போ கேட்ட கேள்விக்கு? இல்லை, இப்போ கேட்டது என்ன? இப்படி எல்லாம் நீர் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர், அப்போ ஏன் எங்களை கைவிட்டீர்? ஏன் எங்களுக்கு இந்த நெருக்கடி? ஏன் இதுக்கு? இதுதான் அவர்கிட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு கொடுத்த பதில் என்ன? உனக்கு இருக்கிற பலத்தோட இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அப்போ இப்போ இதில் என்ன பதில் வந்திருக்கோன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கான ஒரு பதிலாக கொடுத்துருக்க வேணும். என்னத்துக்காக நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்களன்னு சொன்னால் அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை தானே சொல்லியிருக்க வேணும். ஆனால் ஆண்டவர் காரணத்தை சொல்ல இல்லை. காரணத்தை சொல்லாமல் இப்போ என்ன சொல்லுகிறான்டா, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, இப்போ உனக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டு வந்து உண்ட பொருளை எல்லாம் கொண்டு போனாங்களோ, உங்களோட உணவை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனாங்களோ, அவர்களை நீ இப்போ என்ன செய்வாய்? நீ அந்த இடத்துல நீ அவருடைய கையிலிருந்து நீ அதை பிடிங்கி ரட்சிப்பாய், அதாவது நிமிட்டுக் கொள்வாய். உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாய்ச்ச போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் கண்டுகொண்டேன். கிதியோன் கேட்ட கேள்விக்கு ஏற்ற பதில் தேவனிடத்திலிருந்து கிடைக்கவில்லை. ஏன் நடந்தது என்ற கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்காமல் வேறு எதையோ பேசுவது போல அந்த பதில் இருக்கிறது. கர்த்தர் இதிலிருந்து ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தா தான் நான் சொல்ல முடியும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் துயரங்களை பற்றி கேட்கின்ற கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில் அக்கறை காட்டவில்லை. அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் எதற்கு இப்படி நடந்ததென்ற கேள்விக்கு ஆண்டவர் பதில் தராமல் ஆண்டவர் வேறொரு பதிலை தந்து எங்களை வேறு விதமாக டிரெக்ட் பண்ண விரும்புகிறார். மாறாக எதிர்காலத்தில், அதாவது எங்களுடைய காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற இந்த துயரங்கள் அல்லது பலவிதமான இந்த கேள்விகள் இவைகளுக்கு பதில் கொடுப்பதிலே ஆண்டவர் அக்கறை காட்டாமல் அதை விட்டுவிட்டு எங்களை சரியான ஒரு திசைக்கு செல்வதற்கான ஒரு வழியை காட்டி கொடுக்கிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் செய்கிறார். எங்களுடைய எதிர்காலம் எப்படி வெற்றியாய் மாற்ற முடியும் என்பதை பற்றிய ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்து தருகிறவராய் இருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தேவை என்று நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவர் அதுக்கு பதில் தரவில்லை. ஆண்டவர் அதை விட்டுவிட்டு எங்களை வேறொரு டிரெக்ஷனிலே மூவ் பண்ணும்படியான சில ஆலோசனைகள் எங்களுக்கு தருகிறார். நீ உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, உனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அது போதும், நீ போ, மிச்சம் யார் பார்க்குறது? அது நான் பார்க்குறேன். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான முக்கியமான வழி. எங்களுக்கு ஆண்டவர் அது இல்லை இது இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு இடத்துல முடங்கி போய் அதிலே தொய்ந்து போய் இருப்பதற்கு ஆண்டவர் எங்களை வைக்கவில்லை. அதை கடந்து போவதற்கான வழியை ஆண்டவர் எங்களுக்கு உருவாக்கி காண்பித்து கொடுக்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ உள்ளே போ, நீ செயல்படு, நீ ஃபங்க்ஷன் ஆகு, நீ சும்மா இருக்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், சொல்லுகிறது நான் தான், செய்கிறது நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கேள்விக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற விடையை அல்ல, ஆண்டவர் வேறொரு காரியத்தை சொல்லுகிறார். சரி, இவர்கள் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு யார் காரணம்?
ஆறு அவங்க தான் காரணம். அப்போ இவன் கேள்வி என்னண்டா, ஏன் எங்களுக்கு இதெல்லாம் செய்தது கொண்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறான். ஆனால் உண்மையில் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா இருந்தால் என்ன பதில் கொடுத்துருக்கணும். இப்போ நாங்கள் 1ஆம் வசனத்திலேருந்து வரலாம். ஜட்ஜஸ் சாப்டர் 6. இப்போ நாங்கள் அதில் 1ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது 6 வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறாண்டா, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் மரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அவ இப்போ என்ன நடக்கண்டா, அவர்கள் இருக்கிறதுக்கு இடமில்லாமல் ஓடிப்போய் குகைகளுக்குள்ளே மலைகளுக்குள்ளே ஒளிச்சு வாழுகிற ஒரு நிலைமைக்குள்ளே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இஸ்ரவேல் விதைக்கும் போது மீதியானரும் அமலேயரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிய ஆகாரத்தை மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். இப்போ என்ன நடக்கிறா, எல்லாத்தையும் கொண்டு போகிற ஒரு நிலைமை. அப்போ இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போ இதுக்கு காரணம் என்ன? கர்த்தரை விட்டு விலகினார்கள், கர்த்தரை மறுதலித்தார்கள், கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் இப்போ கர்த்தரோடு இல்லை, வாழ்க்கையில் தங்களுக்கு விருப்பமான முறையிலே வாழ வலிக்கிட்டார்கள். இப்போ நெருக்கம், பிரச்சனை. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சீரின் சிறப்பும் எங்களுக்கு நிறைய எல்லாம் உண்டானால் காணும், அதுதான் வேணும். இந்த தேவனுடைய பக்கத்தை நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியம் தேடுகிற வாழ்க்கை இல்லாமல் நாங்கள் உலகத்தின் காரியங்களை நோக்கி ஓடுகிறதுனாலே, கர்த்தரை விட்டு விலகினதினாலே, எத்தனையோ ஆசைப்பட்டவைகளை எல்லாம் தேடுகிறதுனாலே அவைகள் வந்தாலும் அவைகள் எங்களிடத்தில் இருந்தாலும் அதனால் எங்களுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பலவிதமான பிளவுகளும் பிரிவினைகளும் வேறுபாடுகளும் பலவிதமான துன்பங்களுக்குள்ளே கடந்து போகிற ஒரு சூழ்நிலை, நெருக்கங்கள் வந்தபோது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செய்கிறீர்? இதற்கான காரணம் என்ன? நீர் இப்படிப்பட்ட தேவன் என்று தானே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பாடு? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பம்? இப்படியே நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். காரணம் நாங்களே தான். எங்களுடைய செயல், நாங்கள் கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழாமல், ஆண்டவருடைய சமூகத்திலே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து, அதனாலே இந்த ஒரு மஞ்சள் பையுக்காக மாத்திரம் ஓடி நாங்கள் எல்லாத்தையும் இழந்து விடுகிற நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இஸ்ரவேலர் தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே துன்பத்தை அனுபவித்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அதை சொல்லி அவர்களை திரும்ப கடந்த காலத்திலே கொண்டு போவதற்கு விரும்பாதபடியாத்தான் ஆண்டவர் அந்த இடத்தில் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்காமல், நீ வேறு திசையை நோக்கி போக வேண்டும், இதுதான் உன்னுடைய வழி என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே காட்டி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிற நிலைமையில் இருந்து நாங்கள் மாற வேண்டும். ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் என்னுடைய வாழ்க்கை வறுமையான நிலைமை? அல்லாவிட்டால் பலவிதமான காரியங்களை வைத்து நாங்கள் பலவிதமான காரியங்களை சொல்லலாம். சிலவளை சொல்லலாம், ஐயோ எனக்கு வந்தவளும் சரியில்லை, எனக்கு வந்தவன் சரியில்லை, இதெல்லாம் ஏன் கொண்டு வந்து ஆண்டவர் எனக்கு தந்தீர், ஐயோ எந்த தலையில் கட்டுறதுக்காக இப்படி வச்சிருக்கிறீர், இப்படி எல்லாம் நாங்கள் கேள்வி வைப்போம். கர்த்தர் ஏன் எல்லாத்தையும் தந்திருக்கிறார்னு கேட்டால், சிலரை திருத்துறதுக்கு சில ஆளை கொண்டு தரத்தான் பண்ணும். எல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டு தந்தால் என்ன நடக்கும்? தேட மாட்டோம். அப்போ ஆண்டவர் போத்திலையும் வச்சிருக்கிறார், போத்திலுக்கு ஏற்ற மூடியையும் வச்சிருக்கிறார். எல்லா போத்திலுன்ற முடியும் எல்லாத்துக்கும் பெறாது. அப்போ சில இதுகள் தேவை. அப்போ அதனால் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், நாங்கள் ஒப்பாரி பாடி பிரயோசனம் இல்லை. அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்குது. அதை படிச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு போகணும். இப்போ அந்த பக்கத்தை தான் இப்போ நாங்கள் வச்சிருக்கிறோமே தவிர, ஆண்டவர் இதுக்காகத்தான் எங்களுக்கு சில காரியங்களை எங்களுக்கு அனுமதிக்கிறார். அவர் இப்படியாக பலவிதமான கேள்விகளோடு நாங்கள் புலம்பிக் கொண்டு இருப்போமாக இருந்தால், கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19. ஐசாயா சாப்டர் 43 verses 18 and 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்களை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6:14 சொல்லுகிறார். அதுதான் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, நீ இஷ்டவேலை மீதியான கைக்கு ரட்சிப்பாய். உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, அது போதும். இந்த பழசை பற்றி பேசி கொண்டிருக்காத. என்ன பழசு? நாங்கள் அனைவரும் என்னத்தை பற்றி பேசுகிறோம்? உண்டைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தோம், நாங்கள் எதை பற்றி பேசுகிறோம்? நான் தனியாக இருந்த காலத்தில் இன்னெல்லாம் செய்தேன், இங்கெல்லாம் போனேன், இப்போ ஒரு இடமும் போயிடாமல் கிடக்கு. என்னத்துக்கு? ஒரு கல்யாணத்தை கட்டினேன், அதுலேருந்து ஒன்றும் இல்லை, புலம்புறமா இல்லையா? இப்படி பல விஷயங்கள் வருது. என்ன பல விஷயங்கள் வருது. அப்போ எங்களுக்கு ஆண்டவர் சில விஷயங்களை சில இடத்துல இருக்கிறார், சில இடத்துல இலக்கி விடுறார். அப்போ நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைகள் நிறைய இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் துயரங்களை நாங்கள் விட்டுவிட்டு அந்த காரியத்தை அல்ல, புதிய காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து புதிய வழிகளை எங்களுக்கு உருவாக்கி தரும்போது அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதையும் விரயமாக்கி விட்டோம்னு சொன்னால், அதை நாங்கள் இழந்து போய் விட்டோம்னா திரும்ப அங்கே போய் நிற்க போகிறோம், திரும்ப அங்கே வர போகிறோம். பழைய இடத்துல நாங்கள் நிற்க போகிறோம். இப்போவும் என்ன சொல்ல போகிறோம்? புலம்பிக்கொண்டாண்டு இருக்க போகிறோம். இந்த பலருடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன புலம்பல்? இன்றைக்கு என்ன புலம்புறோம் நாங்கள்? என்னம்மா இப்போ சில பேருக்கு நாங்கள் ஃபோன் எடுத்தால் வேறோட கதைக்க போனால், இப்போ சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்களா? என்ன ஓம் பாஸ்டர், அந்த ஓம் பாஸ்டர்லேயே சொன்ன உடனே விளங்கிட்டு எங்களுக்கு என்ன அடுத்த பின்னால் வேறு ஒன்று வருது. ஐயோ பாஸ்டர், எத்தனை குளிசையத்தான் விழுங்குறது, எதுக்கு எடுத்தாலும் குளிசை, அதுக்கு ஒரு குளிசை, இதுக்கு ஒரு குளிசை, இரவு ஒரு குளிசை, பகல் ஒரு குளிசை, படுக்கைக்கு ஒரு குளிசை, முழிச்சால் ஒரு குளிசைண்டா என்னத்தை செய்கிறது? என்ன வருது? விரக்தி, புலம்பல். அப்போ வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 18:22 வாசிங்க. இதில் இல்லை, நீங்கள் யாராவது எடுத்தால் வாசிங்க. நீதிமொழிகள் 18:21 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. நீதிமொழிகள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதைத்தான் புசிப்பார்கள். இப்போ இதையே சொல்லி கொண்டு இருந்தால் உள்ள காலம் முழுவதும் குளிசையில். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்குதா ஸ்காப்ரோவில், அவர்கிட்ட அவள் அந்த சர்ச்சுக்கு வருவா, பிறகு கொஞ்சம் காலம் காண கிடையாது, பிறகு வருவா, ஒரு நாள் காண கிடையாது. ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன், சகோதரி நீங்கள் கனகாலம் சர்ச் பக்கம் காண இல்லை. ஐயோ போதகர், என்னத்தை சொல்ல நான், ஏன் என்னென்ன நான் வரவணும் என்று தான் நினைச்சோம். நான் என் மகளை நான் எமர்ஜென்சியை கொண்டு போனேன், அப்போ அதில் வரையில்லை. பிறகு அதுக்கு அடுத்த கிழமை மகனை கொண்டு போனேன், நான் எமர்ஜென்சிக்கு வரையில்லை. இப்படின்னா 3வது பிள்ளையை நான் எமர்ஜென்சியை கொண்டு போனேன். எல்லாம் எப்போ பார்த்தாலும் எமர்ஜென்சி உள்ள காலம் முழுக்க அவங்க எமர்ஜென்சியில் தான். ஏன் எதை அறிக்கையிடுகிறார்களோ அதுதான் அவருடைய லைஃபாக மாறுகிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை நாங்கள் ஓவர் கம் பண்ண வேண்டிய இடத்துல ஓவர் கம் பண்ணி ஆண்டவருக்காய் நிற்கிறவர்களாய் மாறவில்லை என்று சொன்னால் இந்த ஒப்பாரி உள்ள காலம் முழுக்க ஒப்பாரியாக தான் இருக்கும். இது இப்படித்தான் இருக்கும். அதன் பலனை, அதன் கனியை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எதை சொல்லுகிறோம்? வியாதி இருக்கா? நல்லது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பலத்தை தருவார். உனக்கு இருக்கிற பலத்தோட போக சொன்னால் நாங்கள் புறப்பட்டு போக வேண்டியதான். எனக்கு போக முடியாது, நான் இப்படி தான் இருக்க போறேன்டா, அங்கேயே படுக்கையில் இருக்க வேண்டியது. தட்ஸ் இட். ஆண்டவர் சொல்றார், புறப்பட்டு போ, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. உனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அவ்வளோ போதும், அதோட போ. அதோட எங்கே போ? ஆண்டவர்கிட்ட போ. ஆனால் நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்கு தெரியும் தானே. அப்போ நாங்கள் சொல்லுவார், பாஸ்டர் ஆண்டவருக்கு இந்த நிலைமை தெரியும், ஆண்டவருக்கு நிலைமை தெரியும், ஆனோடே தான் சொல்கிறாருன்னு உனக்கு இருக்கிற பலத்தோடு போண்டு. அவன் ஆண்டவர் படுத்துறேன்ட்டு சொல்லியிருக்கலாமே. ஏன் வியாதிக்காரன்ட்ட எழுப்பி அந்த 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தடு படுத்திருந்தவன்கிட்ட போய் என்ன கேட்டார் ஆண்டவர்? சோகமானு விரும்புகிறையாண்டு கேட்டார். அவன் சொன்ன பதில் என்ன? விருப்பம் எஸ்ன்ட்டு சொல்ல இல்லை, அதுக்கு ஒரு பதில் அவன் கொடுக்குறான். என்ன சொன்னான்? என்ன கொண்டு போய் விடுறாங்க? ஆக்கள் இல்லை. அந்த அதில் பதிலுண்டு அர்த்தம் என்ன?
நான் உதவியற்றவனாக இருக்கிறேன், எனக்கும் யாரும் உதவி செய்யலை, ஆனோடைய இப்போ நான் அதான் என்ற விருப்பம். அப்போது இது என்ற விருப்பமாக இருக்கின்றதை அதை வேறு விதத்திலே அவன் சொல்லி காட்டும்போது ஆண்டவர் சொன்னார், எழும்பு, உன் படுக்கை எடுத்தோன்னு நீ போ. இல்லை படுத்துரு, இன்னும் கொஞ்சம் காலம் படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் விடலை, எழும்பு போ. இப்போ படுக்கையை கூட அங்கே விடாத, எடுத்துகிட்டு போ. அல்லாட்டி இப்போ படுக்கை அங்கே இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இன்னும் ஆறு தான் வந்து படுப்பான், இல்லாட்டி அவன் தான் வந்து படுப்பான். ஆண்டவர் சொல்றார், கம்ப்ளீட்லி சேஞ்ச். என்னோட வாழ்க்கையில முற்றிலுமாய் மாற்றுகிறவர் தேவன், அறகுறையாய் மாற்றுகிறவர் அல்ல. நீ ஆண்டவரை நம்புவாய் இருந்தால் அவரையே சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் புலம்பி புலம்பி புலம்பித்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவைகளை விட்டு நீ எழும்பு, வெளியில் போ, ஆண்டவரை தேடிப்போ, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போ, ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றுவார். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, மீதியானவரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். தேவன் வெற்றியை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். அந்த விடுதலை வேணுமா? நீ எழும்பு, பயணி, சோர்ந்து போயிடாத. இன்றைக்கு நாங்கள் இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சில வேளை சொல்கிறேன்னு தெரியுமா, பாஸ்டர் இந்த குளிர் எப்போ முடியுமென்று தெரியல, சர்ச்சுக்கு வாரதுக்கு. ஸ்காபனுக்கு போகலாம், ஸ்காப்ரோ சென்டருக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் என்ன வருது? குளிர், சினோ. சமருக்கு வைக்க அது ஊர் சுத்த போகணும் அதுக்கு. சரி, அப்போது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தருகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பல போராட்டங்களை சந்தித்த ஒரு மனிதன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ மக்களால் உண்டான பெரிய துக்கங்கள், வேதனைகள், கண்ணீரும் கம்பளையுமாய் இருந்த நிலைமையிலும் ஆண்டவர் என்னை நிறுத்தினார். அவருடைய பலத்தை எனக்கு தந்தார். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உள்ளுக்கு போன்னு சொன்னார். நான் செயல்பட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை நிலை நிற்க வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியோனை போல புலம்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், மாற்று. ஆகவே இன்றைக்கு மஞ்சள் பையுக்குள்ளே இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களாகிய கத்தரையை தேடுங்கள். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உனக்கு இருக்கிற பலத்தோட போ. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இது. மஞ்சள் பையா? மஞ்சள் பையுக்குள்ளே இருக்கிற பொருளா? எது எங்களுக்கு தேவை? ஆண்டவர் சொல்கிறார் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், இந்த மஞ்சள் பை போன்ற பல ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களை வந்து சேரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த இடத்துல இப்போ நேரம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவோம், அப்பொழுது எங்களுக்கு fill in the blanks நீங்களே ரசித்துக்கொள்ளுங்க. ஆகவே நாங்கள் இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். உனக்கு இருக்கிற பலத்தோட ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய சமூகத்துக்கு போ, தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. பெருமதி உள்ள அந்த வாழ்க்கையை உனக்கு சொந்தமாக்கி